ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 3-4 நான் வாசிக்கிறேன். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ஹல்லேலூயா. இங்கே தாவீது கேட்கிறார் பாருங்களேன், யார் பரலோகத்துக்கு போவா? யாரு அவருடைய பருவத்தில் யார் நிலைச்சிருக்க முடியும்? எல்லாருக்கும் நீ கேள்வி. இங்கே இருக்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். ஒரு மனிதனுக்கு வேதம் சொன்னபடியாக 80 வயது தான் கொடுத்துருக்கு. ஆனால் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு சராசரி 120 வயதை என்ன கடந்திருக்கிறாங்க. 80 வயது அதிகப்படியான வயதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ யார் அங்கே நிற்பா, பரலோகத்துக்கு போய் நிற்பா? இங்கே இருக்கிற வாழ்க்கையில் இவ்வளோ காலம் வாழ்கிறதுல அவ்வளோ காலம் இன்றைக்கி வாழ்கிறாங்களாம் பார்த்து இன்றைக்கி ரொம்ப ஆயுசு நாட்கள் குறைஞ்சிருச்சு. 50 வயசு, 40 வயசு, 60 வயசு, 30, 20, ரொம்ப இளம் வயது மரணங்கள் அதிகமாகி இருக்குது. அப்போது நமக்கு ஒரு நிரந்தரமான இடம் எதுன்னா தேவனுடைய ராஜ்யம் தான், பரலோகம் தான், நித்திய வாழ்வுக்கு தான் போன விரும்புகிறோம். அப்போ அங்கே யார் போக முடியும்னா கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன். கைகளில் சுத்தம் உள்ளவன்னா பரிதானம், லஞ்சம் வாங்காம, ஏமாத்தாம, இந்த கையை அநியாயத்துக்கு உபயோகப்படுத்தாம இருக்கிறாங்களே அவங்க தான் அப்படின்னு சொல்றாரு. கைகளில் சுத்தம் உள்ளவன். நீங்க நிருபத்தில் பார்த்தீங்கன்னா புருஷர்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கணுமா, கர்த்தரை நோக்கி கரங்களை விரித்து உயர்த்தி ஜெபிக்கணும். அவர்களை தான் வேதம் சொல்லுது கைகளில் சுத்தம் உள்ளவர்கள். அப்படின்னா நம்முடைய கரங்களை அநியாயத்துக்கு நம்ம நீட்டக்கூடாது, பரிதானத்துக்கு நீட்டக்கூடாது. இந்த கரங்களை கொலை செய்யவோ தவறான காரியங்களுக்கு இந்த கரங்களை உபயோகப்படுத்தக்கூடாது. இதுதான் கரங்களில் சுத்தமுள்ள. இருதயத்தில் மாசு இல்லாதவனா இருக்க வேண்டும். இருதயம் மாசு, அழுக்கான எண்ணங்கள், பொல்லாத சிந்தனைகள், கசப்பு, பகை, விரோதம், பெருமை, இச்சை, காமம் அப்படிலாம் நிறைஞ்சு கிடக்கிற இருதயம் மாதிரி இருக்கக்கூடாது. இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கணுமா. நீங்கள் வசனம் சொல்லுது, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இப்படி தூய்மையான இருதயத்தை வைக்கும்போது அந்த இருதயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார். அது மட்டும் இல்லை, தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் இருக்கணும். 1 கைகளில் சுத்தம் இருக்கணும், 2 இருதயம் சுத்தமாக இருக்கணும், 3 தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புட முடியும். மனது, ஆத்துமா, இதை மாயைன்னா இப்போ நீங்கள் யோனா புஸ்தகத்தில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யோனாவை பார்த்தான்னு சொல்கிறாரு, பொய்யான மாயை பின்பற்றி தனக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்படின்னா உலகத்தில் மாயையான விஷயங்கள் எத்தனையோ இருக்குது, நிறைய மாயை. எதுவும் நிரந்தரமானது கிடையாது. நாம் நினைச்சுக்கிறோம் அழகு நிரந்தரமா கிடையாது, சொத்துக்கள் நிரந்தரமா கிடையாது. இந்த பூமியில் வாழ்க்கையெல்லாம் நிலையானதா சொல்ல முடியாது. எது நிரந்தரமானதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் ஏகதேசமாக மாயையாக தான் உலகம் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ மாயையை நம்பி, மாயை நம்மகிட்ட இருக்குது, ஆனால் அதை நம்பி என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. தன் ஆத்து மாயைக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. ஃபுல்லாக சரண்டர் பண்ணி. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பண ஆசையின் மேலே ஆசை வச்சு கிடக்குறாங்க, பெண்ணின் மேலே ஆசை வச்சு, அதாவது வாலிப அந்த லௌகீக காதல்களில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் புகழ்ச்சியின் மேலே, இதெல்லாம் மாயை தான். இன்னைக்கு புகழப்படுவோம், நாளைக்கு தூக்கி எறியப்படலாம். இன்னைக்கு தூக்கி எறியப்படலாம், நாளைக்கு புகழப்படலாம். இதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது. இதெல்லாம் மாயை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாம், மாயைக்கு ஆத்துமா என்ன பண்ணாதீங்க, புகழ்ச்சிக்கு விட்டு கொடுத்துடாது, சொத்து ஆசையில் விட்டு கொடுத்துடாது. இதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது. கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவன். கபடாய், எதிரில் ஒன்று பின்னாடி ஒன்று இப்படி நடக்கிறவனா
இருக்கக்கூடாது என்று வேதம் சொல். கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவன் தான் எங்கே போக முடியுமா? தேவ சமூகத்துக்கு. 1 கைகளில் சுத்தமுள்ளவன், 2 இருதயத்தில் மாசில்லாதவன், 3 ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன், 4 கபடாய் ஆணையிடாதவன். இவன் தான் தேவ சமூகத்தில் நிலைச்சிருக்கான். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்திற்கு வருவதற்கு, உங்களுடைய பரிசுத்த பர்வதத்தில் இருப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ள பிள்ளைகளாய், ஆண்டவரே உங்களுடைய அன்பிலே நிறைந்திருக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் நீங்க மாற்றுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சத்தியத்துல நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதா. ஆமென். God bless you. Bye bye.